இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யுக கோட்பாட பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. யுகங்கள் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ யுகங்கள பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு ரெடி பண்ணலாம். எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லி தோணுச்சு. பல திசைகள், பல விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சிமிலரா ஒரு சில விஷயங்கள கோரிலேட்டடா இருக்கும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இப்பதான் சரியா இருக்கும். அப்படின்றது ஒரு உள்ளுணர்வு சொல்லும்ல. ஸோ அந்த மாரி இன்னைக்கு எனக்கு தோணுனனால இந்த யுக கோட்பாட்ட பத்தி ரொம்ப நாள் முன்னாடியே விஷயம் தெரிஞ்சது தான். திருப்பி ரீகலெக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா டீட்டெயில்டா இந்த வீடியோல எபிசோடா போடலான்னு இருக்கேன். குமரி கண்டம் பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த மாரி எபிசோடா போடலான்னு இருக்கோம். பட் இந்த எபிசோட்லாம் எப்படி வரும் அப்படின்னா, மெம்பர்ஸ்ல தான் வரும். ஸோ 700 அது போடலான்னு இருக்கேன். நான் கூடயும் போட வேணாம், குறையும் போட வேணாம். 700 போடலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுகங்கள பத்தின மொத்த கோட்பாடும் உடைஞ்சிரும். இந்த யுக கோட்பாட வச்சு தான் பல பேர காயடிச்சுட்டு இருக்காய்ங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த யுக கோட்பாட பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிரும். உங்களாலே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த யுகங்கள் எப்படி செயல்பட்டுட்டு இருக்கு, அடுத்த லூப் என்ன நடக்க போகுது, இந்தந்த காலகட்டங்கள்ல என்னலாம் நடந்துச்சு, திருப்பி அதே காலகட்டத்தில இவங்க என்னலாம் நடத்திட்டு இருக்கானுங்க, அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிற போகுது. ஸோ அப்படி புரியக்கூடிய விஷயங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அதுக்கு ஒரு பிரைஸ் வச்சு ஒரு கொஞ்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா, அது தேவைப்படுற ஆட்கள் மட்டும் தான் தேடி போய் பார்ப்பாங்க. ஸோ சாதாரண ஆட்களுக்கு அது புரிஞ்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அது அது பெருசா கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஆட்களுக்கு அது புரிய போறதில்ல. ஆனால், அவங்களும் அந்த கேள்வி கேட்பாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். இணையதள போராளிகள் டைப் சென்ட் பண்ணி வச்சிருந்தார்ல. ஸோ அந்த பிளாகோட லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம யுகா கோட்பாட பத்தி பேச போறது கிடையாது. யுகா கோட்பாட பத்தி பேச போறதெல்லாம் மெம்பர்ஷிப்ல தான் வரும். ஸோ நார்மல் பீப்பிள்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அந்த டாக்குமெண்ட் ஐ மீன் பிளாக்ல போட்டிருக்க விஷயங்கள நான் இங்க கீழ பின் பண்ணி வச்சுடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க படிச்சு ஓரளவுக்கு கேதர் பண்ணிக்கோங்க. பட் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகி தான் பார்க்க முடியும். ஸோ மெம்பர்ஷிப் ஆடணும்னா கீழ ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அத ஜாயின் பண்ணி 700 கூட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அ அதுக்கும் மேல இருக்க மெம்பர்ஷிப் போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ, அதுக்கு கீழ இருக்க எல்லா ஆக்சஸும் கிடைக்கும். டாப் லெவல் போட்டீங்கன்னா. ஸோ அது உங்க விருப்பம். நீங்க போடுறதுனா போடலாம். சரி ஓகே. இப்போ மெம்பர்ஷிப்காக அந்த யுக கோட்பாட பத்தி பேச போறோம். அடுத்த வேள சந்திக்கலாம்.